அப்ப அந்த ஜீவகாருண்யம் என்பது இடைவிடாத ஜீவகாருண்யமாக இருக்க வேண்டும். இதை எவ்வளவு அற்புதமா பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த உரைநடை பதிப்பை பதிவிச்ச போது அந்த ஒரு பத்தியிலேயே ரொம்ப அற்புதமா வள்ளலாருடைய கொள்கையை மனித பிறவி ஆன்மலாபம் பெறுவதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், ஆன்மலாபம் கடவுள் தயவின்றி கைகூடாது என்றும், கடவுள் தயவு ஒருவன் தயாவடிவு அடைந்தாலன்றி எய்தாதென்றும், தயாவடிவு ஜீவதயவு இன்றி வாராதென்றும், ஜீவதயவு எல்லா உயிர்களுக்கும் ஓர் அளவாக இயல்பாக இருக்கிறது என்றாலும், ஜாதி சமயம் முதலிய வேதங்கள் அறவே ஒழியாமலும், ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை நிறைந்து விளங்காமலும் அது ஆழ்ந்து விரிவடைந்து உறங்குள்ளார் என்றும், வேத ஒளிவும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை விளங்குதலும் சத்விசாரம் இன்றி கூடா என்றும், சத்விசாரம் கடவுளின் இயற்கை உண்மை விளங்கினால் அன்று உண்டாகாது என்றும் கூறுவது சன்மார்க்கமாகும். இதை விட எப்படி சொல்ல முடியும்? சன்மார்க்கம்னா என்ன? பல பக்கங்கள் எழுதி சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை, பல நாட்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை, பல கருத்தரங்கள்ல பேச வேண்டிய விஷயத்தை எவ்வளவு அற்புதமா சுருக்கமா செறிவா துல்லியமா பாலகிருஷ்ணன் சொல்லி இருக்கிறாரு. அதை நான் படிச்சு பார்த்த போது, சமுதாய நோக்கத்துல பார்த்த பொழுது, இந்த ஜாதி சமயம் முதலிய வேதங்கள் அறவே ஒழியாமலும், கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறேன் சார், மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி இல்ல, நான் கொஞ்சம் மட்டும் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. கண்ணகியா இருந்தா முழு கண்ணகியா இருக்கணும், இடையில இடையில மாறக்கூடாது. முழுமையாக யார் ஜாதியை விட்டு வெளியில வரானோ, யார் ஜாதியை கடக்கிறானோ, அவன் தான் வள்ளலாறுகளில் இருக்கக்கூடிய தகுதி உடையவன் என்று நம்முடைய பெம்மான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால தூக்கி எறி, அதை மனசுல இருந்து தூர போடு, அதை தூக்கி போட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப அவர் சொல்லுகிற பொழுது, ஜன்ம சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டை அடைவதற்கு சமயங்களும் மதங்களும் வர்ணங்களும் ஆச்சிரமங்களும் விகற்பங்களாக பெரும் தடைகளாக உள்ளன என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்ப 4 பேரை 4 ஒழுக்கங்களை அவர்கள் சொல்கிறார்கள். காலையில ஐயா ஊரடியில் சொன்னார்கள், சமரசம்ங்கிறதுக்கு விளக்கம் சொன்னார்கள், சுத்தம் என்பதற்கு விளக்கம் சொன்னார்கள், சத்தியம் என்பதற்கு அவர்கள் அவர் 1 மணி நேரம் பேசுறதுனால சத்தியம், சத்தியம் என்பது என்றும் மாறாத இயற்கை உண்மை. பெருமான் தான் வச்ச 3 நிறுவனத்திலையும் சத்தியம்ங்கிற சொல்ல சேர்த்தாங்க. வேதம்ங்கிற சொல்ல எடுத்துட்டு சத்தியம்ங்கிற சொல்ல சேர்த்தாங்க. அதே மாதிரி அவர் சொன்னது ஒழுக்கம் என்பதை மனிதன் நமக்கு சொன்னார். மனிதனாக பிறந்தவன் 4 ஒழுக்கங்களை கை கொண்டால்தான் மானுட லட்சியத்தை நிறைவேற்ற முடியும். அதை சன்மார்க்க அத்துணை பேருக்கு தெரிந்தது. அந்த 4 ஒழுக்கங்களை சொல்லி அதுல கூட அவருடைய சமுதாய நோக்கம் புதைந்திருக்கிறது என்பதை சொல்வதுதான் என்னுடைய கருத்து. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று பெம்மான் 4 ஒழுக்கங்களை பேசுகிறார்கள். அதுல இந்திரிய ஒழுக்கத்தை பற்றி சொல்கிற பொழுது சொல்கிறார்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி என்கிற 5 ஞானேந்திரியங்களையும் அறிகருவிகள், வாக்கு பாதம் பாணி பாயுரு உபத்தம், பாணினா கை, பாணிக்கிறகணம் உங்களுக்கு தெரியும். பாயுரு என்றால் எரிவிடும் கருவி, உபத்தம் என்றால் கருவிடும் கருவி. இந்த 5 தொழிற்கருவிகள் கண்மேந்திரியங்களையும் ஒழுங்குபடுத்துவது இந்திரிய ஒழுக்கம். அதே மாதிரி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய அந்த கரணங்கள் 4ஐயும் ஒழுங்குபடுத்துவது கரண ஒழுக்கம். காலையில இங்க பேசின நம்முடைய நண்பர் கதிரேசன் அவர்கள் சொன்னார்கள், ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விடுகிறான், ஒருத்தன் வேலையை பார்க்க மாட்டோங்கிறான், இப்படி எல்லாம் குறைபாடுகள் இருக்குன்னு சொன்னா அவனுக்கு என்சைம் சுரக்கல, அதெல்லாம் நீங்க சன்மார்க்கிகள் கண்டுபிடிக்கணும்னு. சன்மார்க்கிகள் புதுசா கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. பெம்மான் இதை சொல்லியிருக்கிறார். யார் ஒருவர் இந்த இந்திரிய ஒழுக்கங்களை சரியா கடைபிடிக்கிறானோ, யார் ஒருவன் கரண ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறானோ அவனுக்கு அந்த என்சைம்லாம் சரியா சுரக்கும். தனியா போய் என்சைம்கள் எல்லாம் சுரக்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பெம்மான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த 5 இந்திரியங்களை சொல்லுகிற பொழுது இந்த ஒழுக்கங்கள் அனைத்துமே தனி மனிதனை நெறிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒழுக்கங்கள் மாதிரி இருக்கிறது. ஆனால் தனி மனிதனை நெறிப்படுத்துவதற்காக சொன்ன ஒழுக்கங்கள் மட்டுமல்ல இவை. தனி மனிதனை நெறிப்படுத்துவதற்காக சொன்ன இவற்றில் பிறரை நோக்கிய கருத்தும் உள் புதைந்திருக்கிறது. தன்னை வள்ளுவனை நீங்கள் கவனித்து பார்த்தால், என்னுடைய பேராசிரியர் மாணிக்கனார் சொல்லுவார், வள்ளுவன் தன்னை வைத்து அறஞ்சொல்லுவான்,
தன்னை வைத்து அற சொல்லுகிற பொழுது உலக நலன் சொல்லுவான், பொது நலன் சொல்லுவான். தன்னைத்தான் காதலனாயின் எனை தோன்றும் துன்னற்க தீவினைப்பால. நீ உன்னையே நேசிக்கிறியா? நேசி தப்பு இல்ல, அடுத்தவனுக்கு எந்த கெடுதலையும் பண்ணாத. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசியாவின் முதல் கருத்தரங்கம். இந்த முதல் கருத்தரங்கமே வழக்கமாக இருக்கின்ற வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை பற்றி பேசாமல் இதுவரை இல்லாத, எனக்கு தெரிந்தவரை இதுவரை நான் அறியாத வள்ளலார் பகுதிகளிலே இருந்து தியான முறையை மட்டும் எடுத்து ஒரு கருத்தரங்கம் என்று சொல்லுகிற பொழுது இது ஆசியாவிற்கு கிடைத்த முதல் வெற்றி என்று கருதுகிறேன். வள்ளல் பெருமானை நாம் இப்பொழுதுதான் உலகமயமாக்கி இருக்கிறோம். இந்த தியானத்தின் மூலமாகத்தான் உலகமயமாக்கி. இந்த வகையில் வள்ளல் பெருமான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது போல ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திலே போய் சொன்னார் அல்லவா, எங்கள் இந்தியா ஒரு யோக முறையை உலகுக்கு வழங்கி இருக்கிறது. அந்த யோக முறை என்பது இந்துத்துவம் அல்ல, இந்து மதம் அல்ல. அந்த யோக முறையை நீங்கள் செய்தால் உங்கள் இதயம் சுத்தியடையும், உங்கள் கண்கள் பிரகாசமாகும், உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும். அப்பேற்பட்ட ஒரு யோக முறையை இந்திய மகரிஷிகள் வளர்த்திருக்கிறார்கள். அதை உலகத்திற்கு தருவதற்கு ஒரு நாள் குறியுங்கள் என்றார். அப்படி குறிக்கப்பட்ட அந்த யோகம் நம்முடைய வள்ளல் பெருமான், அந்த யோகத்தில் நம்முடைய வள்ளல் பெருமானின் பங்கெடுப்பு மிக அதிகமாக இருப்பதை பேராசிரியர் வைத்தியலிங்கம், பேராசிரியர் நமசிவாயம் அவர்களும், நம்முடைய பாண்டரங்கன் அவர்களும், நம்முடைய ஜோதி அவர்களும் இணைந்து இந்த அருமையான ஆராய்ச்சி நிறுவனத்தை இங்கே உருவாக்கி நமக்கெல்லாம் அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். வள்ளல் பெருமானை எழுத்தண்ணி படித்த 3 மகரிஷிகள் தமிழ்நாட்டிலே தோன்றினார்கள். ஒருவர் உங்களுக்கெல்லாம் தெரியும், திண்டுக்கல் யானக்கோட்டத்திலே வசித்து அங்கே சமாதி அடைந்த, அதாவது திண்டுக்கல் யானக்கோட்டத்திலே வசித்தவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவர் வள்ளல் பெருமானுடைய மற்ற கொள்கைகளை எல்லாம் ஒரு புறத்தில் வைத்துவிட்டு எதற்கு அதிகமாக பிரகாசம் செய்தார் என்றால் தயவு என்பதை மட்டுமே பிரகாசம் செய்தார். அவர் அமைத்த கோயிலுக்கு தயவு கோயில் என்றே பெயர் வைத்தார். அதற்கு அடுத்து இன்னொரு பெரிய ஞான குரு நம்முடைய கோவை மாவட்டத்தில் செட்டிபாளையத்தில் தோன்றி அமெரிக்காவில் தாமரை ஆலயத்தை உருவாக்கியுள்ள சுவாமி சச்சிதானந்தா அவர்கள் வள்ளல் பெருமானை எல்லாம் படித்து அவருடைய சமரச கொள்கையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட பிறகு அவர் அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சர்வ மதத்தினரையும் ஒன்று சேர்ப்பதற்காக அவர் எதை செய்தார் என்றால், வள்ளல் பெருமானின் ஜோதியை மட்டும் முதன்மைப்படுத்தி அந்த ஜோதி கோயிலை அவர் உருவாக்கினார். அந்த ஜோதி கோயிலை உருவாக்கி சர்வ மதத்தினரும் நீங்கள் ஜோதியை ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா, கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம், அதே போல இந்து மதம், சீக்கிய மதம், யூத மதம் அனைவருக்கும் ஜோதி எதிரானது அல்லவே என்று ஒரு சர்வ மத சபையை அங்கே லோட்டஸ் கோயில் என்று ஒன்றை உருவாக்கினார். அவர் ஜோதியை உருவாக்கினார். அந்த ஜோதிக்கு முதலிடம் தந்தார். அதே போல வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய உலக சமாதான சபை என்பதை உருவாக்கி வள்ளலாருக்கும் அதற்கும் உள்ள தொடர்பை அவர்கள் முதன்மைப்படுத்தினார்கள். இந்த 3க்கும் பிறகு அவர்களை போன்ற மகரிஷி அல்ல இந்த மூவரும், இவர்கள் வள்ளலாரிடத்தில் இருக்கிற தியானத்தை இப்பொழுது நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய கொடையாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் வள்ளலாரிடத்திலே தியானம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி கூட கருத்தரங்குகள் நடத்துவார்கள். அந்த வகையில் தியானம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று இந்த அவை தொடங்கிய போதே பேராசிரியர் நமசிவாயம் அவர்கள் நம்மை எல்லாம் எப்படி அமர வைத்து நமது புருவ மத்தியில் சிந்தனையை செலுத்தி கண்களை இயல்பாக மூடி இறை நாட்டத்தில் நீங்கள் சிந்தை செய்யுங்கள் என்று பிறகு ஒவ்வொன்றாக விளக்கினார் அல்லவா. அங்கிருந்து அந்த தியானத்தை அவர்கள் தொடங்கினார்.
ஆகவே இவ்வாறு வள்ளற் பெருமானிடத்தில் சமுதாயத்திற்கான சகலமும் இருக்கின்ற இவ்வளவு விஷயங்களையும் இப்படிப்பட்ட கருத்தரங்கள் மூலமாகத்தான் நாம் கண்டு மகிழ வேண்டியிருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சன்மார்க்க அகிலம் சந்திக்காத ஒரு பிரச்சனை என்று சொல்வதற்கு காரணம் சிந்திக்காத பிரச்சனை என்று கூட நான் சொல்லலாம். அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இப்பொழுது நான் கோவையில் இருந்து வந்திருக்கிறேன். அதை ஊரநடிகள் அவர்கள் ஒப்புக்கொள்வாரா என்பது கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஊரநடிகள் ஒன்றை ஒப்புக்கொள்வார். அருட்செல்வர் டாக்டர் மகாலிங்கம் அவர்கள் வள்ளற் பெருமானுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், அவர் செய்திருக்கக்கூடிய சேவைகளை எல்லாம் அவர் மனமாற ஒப்புக்கொள்ளக்கூடியவர். அவரைப் போலவே வள்ளற் பெருமானைப் போலவே நம்முடைய மகாலிங்கம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தன்னை ஒப்பித்துக் கொண்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சேவை செய்தாரோ அதுபோல நம்முடைய பாக்கியம் நம்முடைய ஊரநடிகள் நம்மோடு இன்னும் வாழ்ந்து கொண்டு நமக்கு வழிகாட்டி கொண்டிருப்பது நாம் செய்திருக்கிற பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் நம்முடைய ஊரநடிகள் அவர்களுக்கு என் மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இப்பொழுது உங்களிடத்திலே ஒரு யார் சன்மார்க்கிகள் சிந்திக்காத ஒரு விஷயத்தை, நீங்கள் சிந்திக்காத விஷயம் மட்டுமல்ல, நீங்கள் வீடுகளுக்கு போன பிறகு கூட இதை பற்றி உங்கள் குடும்பத்தாரோடு விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கருத்தரங்கம் முடிந்ததோடு இது விடுபடக்கூடிய விஷயம் அல்ல. நீங்கள் வீடுகளுக்கு போன பிறகும் கூட இதை பற்றி ஆமா இது உண்மைதானா, இது சத்தியம் தானா என்றெல்லாம் நீங்கள் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர வேண்டும். அது என்ன என்றால், இன்றைக்கு தமிழனுக்குள்ள ஒரு பெரிய குணம் தன்னைத்தானே தட்டி கொண்டு சபாஸ் என்று சொல்லிக் கொள்வான். இன்னொருவர் அல்லவா அவனை தட்டி சபாஸ் என்று இவன் தன்னைத்தானே தட்டி கொண்டு சபாஸ் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு குணத்திற்கு இவன் ஆட்பட்டிருக்கிறான். எதிலும் பொய் இருக்கிறது, எதிலும் உண்மை இல்லை. சத்தியத்தை பெருமான் பேசியிருந்தாலும் கூட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நம்ம மக்களிடத்திலே உண்மை அவ்வளவாக இல்லை. உதாரணத்திற்கு நீங்கள் தமிழ் மொழியில் படிப்பதற்கு தமிழர்களுக்கு மத்தியில் தமிழரே போய் கெஞ்சுவதாம். தமிழ் மொழியில் படியுங்கள் என்று ஒவ்வொரு பெற்றோரிடத்திலும் போய் தமிழ் படியுங்கள் என்று சொன்னால் சரி என்கிறார். ஆனால் அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு எங்கே செல்கிறார் என்றால், தமிழ் மொழியில் கற்றுக் கொடுப்பதற்கு இலவசமாக பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, தகுதியுள்ள ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இவன் தன் குழந்தையை கடன் வாங்கி 1 லட்சம் கடன் வாங்கி கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்திலே சேர்க்கிறார். ஏன் அப்படி செய்கிறார் என்று கேட்டால் அது அவனுக்கே தெரியாது. என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம். யார் அழுதார் இப்படி? பாரதியார். என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று. ஒரு அடிமைக்கல்லவா இந்த மோகம் இருக்கிறது, ஆங்கில மோகம். ஆகவே இன்றைக்கு ஆங்கில மீடியத்திற்கு எப்படி நாம் நம்முடைய குழந்தைகளை அள்ளி கொண்டு குவிக்கிறோம். வேடிக்கையாக சொல்வார் ஒரு வகுப்பிலே அந்த ஆசிரியர், நாளைக்கு நீங்கள் வீட்டிலிருந்து வருகிற பொழுது இந்த புரோகிரஸ் ரிப்போர்ட்டில் உன்னுடைய அப்பாவிடத்திலே கையெழுத்து வாங்கி வாருங்கள், உங்கள் மார்க் அதிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆசிரியர். சரி என்கிறார்கள் மாணவர்கள். ஒரு குழந்தை எழுந்து, டீச்சர் எனக்கு அப்பா இல்லை டீச்சர். அப்படியா, சரி அம்மா இடத்தில் வாங்க. பரவாயில்லை, அம்மாவும் இல்லை. அப்ப அப்பாவும் இல்லை அப்பாவும் இல்லை. ஆமா, அப்ப யார்தான் வீட்டில் இருக்கிறார்? டாடியும் மம்மியும் இருக்கிறார். அப்படி என்றால் அந்த குழந்தையினுடைய அந்த பிஞ்சு குழந்தையினுடைய நெஞ்சு எவ்வளவு நஞ்சாகி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். இதுதான் தமிழர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு பொய் என்று ஒரு உதாரணத்திற்கு சொல்லி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல் எப்படி இருக்கிறது? ஒரு புதுக்கவிஞன் பாடினான், நான் முறையெல்லாம் கொள்ளையடித்து என்னை கொள்ளைக்காரன் என்றார். அதே போல பெண்களை எல்லாம் சூறையாடினேன், என்னை சண்டாளன் என்றார். அதே போல என்னை நான் இதே